தேர்தல் அறிக்கை இறுதி செய்யப்படும். முதலமைச்சர் எப்ப இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் அது முழு வடிவம் பெற்று முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கப்படும். இல்லை, இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விரைவில் இறுதி செய்யப்படும். முதலமைச்சர் அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையாலும் திராவிட இயக்க கருத்துக்களை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரே தலைவர் என்ற அந்த நம்பிக்கையின் பேரிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையாலும் தான் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இதன் வழியாகவே யார் உண்மையாக திராவிட இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சியை தரக்கூடியவர்கள் யார் என்று தெளிவாக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. இல்லைங்க, யாருக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை இன்னொருத்தருக்கு பதில் சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கையாக தயாரிக்க வேண்டும் என்ற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. ஏன்னா யார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை தான் மக்கள் நம்ப தயாராக இருக்கிறார்கள். அதனால் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை தேர்தல் அறிக்கையாக வழங்குவோம்.